ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம ரேவதி செம்ம கோவத்தோட ஆஃபீஸ்லேருந்து வெளியில் போனாங்க. ஆனால் நம்ம கார்த்தி சொல்கிற விதத்தில் சொல்லி எப்படியோ ரேவதிக்கு ரோஷத்தை வர வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சாமுடிச்சேரி வேற ரேவதிக்கு தைரியம் சொன்னாங்க. இங்கே பார் ரேவதி, ஆஃபீஸில் இந்த பிரச்சனை நடக்குதா அந்த பிரச்சனை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே பின்வாங்கி வரக்கூடாது, எல்லாத்தையுமே நம்ம சமாளிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடிச்சேரி வேற ரேவதிக்கு தைரியம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு ரேவதி மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் ஆஃபீஸில் ரேவதி வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட சேரையே பார்த்துக்கிட்டே இருப்பாரு நம்ம கார்த்தி. அப்போ இளையராஜா சொல்லுவாங்க, என்ன கார்த்தி, ரேவதி மேடம் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? கண்டிப்பாக வருவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ரேவதி மாசா என்ட்ரி கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். பிரியா ரேவதியை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னது இது, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் இவ எப்படி ஆஃபீஸ்க்கு வரா அப்படிங்கிற மாதிரி பிரியா பயங்கரமா டென்ஷனாக இருக்க. இந்த சைடு நம்ம கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் நம்ம கார்த்தி வந்து ரேவதிக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ரேவதி கார்த்தி கிட்ட சொல்றாங்க, என்னைவா வேலை பார்க்க தெரியலன்னு சொல்றீங்க, நான் பாருங்க இந்த ப்ராஜெக்டை எப்படி பண்ணி எல்லாரும் முன்னாடியும் அசத்துறேன்னு அப்படின்னு சொல்ல உடனே கார்த்தி சொல்றாங்க, பரவாயில்ல ரேவதி, உங்ககிட்ட நான் இதை தான் எதிர்பார்த்தேன், சூப்பர், நீங்க ப்ராஜெக்ட் நல்லா பண்றதுக்கான வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட சொல்லிடுறாங்க. நம்ம ரேவதியும் அந்த ப்ராஜெக்டை நம்ம எப்படியாவது நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்கிட்டு போறாங்க. ஆனா இந்த சைடு பிரியா வந்து நம்ம கார்த்தி ரேவதி கூட ரொம்ப க்ளோஸா பேசுறது பார்த்துட்டு அவங்களுக்கு செம்ம காண்டாகுது. அதனால ரேவதியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டையே மாற்றி வைக்கிறதுக்காக பிரியா வந்து பிளான் போடுறாங்க. அப்போதான் பிரியா கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு சொல்கிறா, இங்கே பாருடி பிரியா, நீ வந்து அவளை பழி வாங்கணும்னா வேறு விதத்தில் பழி வாங்கு, நீ ப்ராஜெக்டெல்லாம் மாற்றி வச்சு இப்படியெல்லாம் பண்ணாத, அந்த பொண்ணை பார்க்கவே பாவமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு பிரியா சொல்கிறாங்க, என்ன அவளை பார்க்க பாவமாக இருக்கா, அந்த எம்டியை பார்த்தியா, நம்ம பேச பேச நம்ம கிட்ட எதுவுமே பேச்சு கொடுக்க மாட்டேங்கிறான், ஆனால் அந்த ரேவதி பேசும்போது மட்டும் எப்படி கவனிக்கிறாரு பார்த்தியா, இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு செம்மையாக காண்டாகுது, எனக்கு போட்டியா இவ இருப்பாளா, அவளை நான் ஆஃபீஸை விட்டு துரத்துறதுக்கு என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி பிரியா வந்து அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம பிரியா ரேவதியோட ப்ராஜெக்டை மாற்றி வைக்கிறதுக்காக வேற ஒரு ஃபைலை கொண்டு போயிட்டு ரேவதியோட கேபினில் வச்சிடுறாங்க. நம்ம ரேவதியும் இதுதான் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா மாற்றி வச்சிருந்த அந்த ஃபைலை எடுத்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது நம்மளோட பெஸ்ட்டை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. இதை பார்த்து பிரியா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு நீ எல்லாரும் முன்னாடி எப்படி அசிங்கப்பட போட பாருடி, நீ நாளைக்கு இந்த ஆஃபீஸும் வேணாம் ஒன்று வேணாம் சொல்லிட்டு போகிற அளவுக்கு நீ அசிங்கப்பட்டே நிற்க போகிற அப்படிங்கிற மாதிரி பிரியா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடை நம்ம ரேவதியும் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ரேவதியை பார்த்து சாமுடிச்சேரி கேட்குறாங்க, என்ன ரேவதி இப்போ எல்லாமே ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, எல்லாமே ஓகே தாம்மா, நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் சப்மிட் பண்ணோம், அதுக்கான வேலைகள்லாம் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, நாளைக்கு உன்னோட பெஸ்ட்டை காட்டு ரேவதி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி நைட்டெல்லாம் உட்காந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது நாளைக்கு சூப்பராக சப்மிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து கால் பண்ணி கேட்குறாங்க, என்ன ரேவதி நாளைக்கான ப்ராஜெக்ட்டுக்கான வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அதெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நான் வேணா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மறுநாள் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த சைடு இளையராஜா கார்த்திகிட்ட கேட்குறாங்க, என்ன ராஜா ரேவதியை இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே ரேவதி வந்து மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ பிரியா ரேவதியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு இவ எப்படி அசிங்கப்பட போறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, என்னடி இப்படி பண்ணிட்ட, நீ வேற வழியில் அவளை பழி வாங்கியிருக்கலாம், எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவ இந்த ப்ராஜெக்டை பற்றி பேசினா அவ்வளோதான், இங்கே இருக்கிறவங்களாம் செம்மையாக டென்ஷன் ஆயிடுவாங்க, அவளோட நிலைமையை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குடி, வேணாண்டி கொஞ்சம் போய் சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பிரியா சொல்கிறாங்க, அவள் அழகாக பிறந்ததே பாவம் தாண்டி, அனுபவிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து அந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து ரேவதியோட ஃபைலை பார்க்குறாங்க. ரேவதியோட ஃபைலை பார்த்தா ப்ராஜெக்டை அப்படியே மாறி போயிருக்கு. இதை பார்த்ததுமே நம்ம கார்த்தி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம கார்த்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் நம்ம ரேவதி வந்து வேறு ப்ராஜெக்டை பேசுகிறதுக்காக ரெடியாக இருக்கும்போது நம்ம கார்த்தி டக்குன்னு ரேவதி கிட்ட பேசுகிறாங்க, இங்கே வாங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை தான் கொடுத்தேன், ஆனால் யார் உங்களோட ஃபைலை மாற்றி வச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, என்ன விளையாடுறீங்களா,
நீங்கள் கொடுத்த ஃபைலை தான் நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ என்னன்னா நான் கொடுத்தது இந்த ஃபைல் எல்லாம் மாறி போயிடுக்குன்னு சொல்லி கடைசி நேரத்தில் காலை வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த ஆஃபீஸில் நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அன்னைக்கு நான் எழுதின மாதிரி யாரோ ஒருத்தவங்க லெட்டரை மாற்றி எழுதி வச்சாங்க. இப்போ என்னன்னா அந்த ஃபைலையே மாற்றி வச்சுருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு தெரியலையா, யாரோ நம்மளை சுற்றி கேம் ஆடிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்ல, அப்போ ரேவதி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போ எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கேட்க, அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற மாதிரி இந்த ஃபைலை போய்ட்டு அந்த இடத்துல நீங்கள் சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணது இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கார்த்தி வந்து தைரியம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களால் முடியும், நீங்கள் கண்டிப்பாக இதை சாதிச்சு காட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதிக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. நம்ம ரேவதியும் கார்த்தியோட பேச்சு கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு கார்த்தி கொடுத்த ஃபைலை பற்றி எல்லாமே சூப்பராக சொல்லி முடிச்சிடுறாங்க. இதை கேட்டதுமே பிரியாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடி இது, நம்ம மாற்றி வச்ச ஃபைலை இவ சொல்லலையே, இவ வேற என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பயங்கர குழப்பத்தில் இருக்க. இந்த சைடு நம்ம ரேவதி சூப்பராக ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிடுறாங்க. எல்லாருமே ரேவதியை ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க. சூப்பர் மேடம், உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்லேயே நீங்கள் கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு மலை தான் நம்ம ரேவதிக்கு. இந்த சைடு இதெல்லாம் பார்த்துட்டு பிரியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவளை இதை வச்சு எப்படியாவது அசிங்கப்படுத்தி ஆஃபீஸை விட்டு துரத்தலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பிரியா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அப்போ தான் பிரியா வந்து அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறாங்க, யாருடி இந்த ஃபைலை மறுபடியும் மாற்றி வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பிரியாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, வேற யாரு, எம்டி தான் கடைசி நேரத்தில் அந்த ரேவதியை காப்பாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ பிரியாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போது எம்டிக்கு நம்ம தான் ஃபைலை மாற்றி வச்சதுன்னு தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பிரியாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இல்லை, கடைசி நேரத்தில் அந்த எம்டி அந்த ஃபைலை பார்த்தனால தான் ரேவதி தப்பிச்சிட்டா, அவர் மட்டும் பார்க்காம இருந்திருந்தா நீ கொடுத்த ப்ராஜெக்டை தான் அவள் வந்து சப்மிட் பண்ணியிருப்பான், நீ நினச்ச மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்றுப்பான், ஆனால் எம்டி கடைசி நேரத்தில் அவளை காப்பாற்றிட்டாரு, அவளுக்கு கடவுள் துணை இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி பிரியாவோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பிரியாவுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்போ தான் நம்ம கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, சூப்பர் ரேவதி, நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் மட்டும் கடைசி நேரத்தில் அந்த ஃபைலை பற்றி என்கிட்ட சொல்லலைன்னா இந்நேரம் நான் தப்பான ப்ராஜெக்டை பற்றி தான் இவங்க கிட்ட பேசியிருக்க வேண்டியதாக இருக்கும், கடைசி நேரத்தில் என்னை காப்பாற்றினது நீங்கள் தான், நான் கூட உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்தி கிட்ட சாரி கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பிரியாவுக்கு வயிற்றெரிச்சல் தாங்க முடியலன்னே சொல்லலாம். பிரியாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்னடி இது, நீ இவளை ஆஃபீஸை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு எம்டியை கெட்டவராக காட்டின, இப்போ என்னென்னா கடைசியில் ரெண்டு பேருமே இப்படி ஒன்று சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பிரியாவோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிரியா சொல்கிறாங்க, இது எவ்வளோ நாளைக்குன்னு பார்ப்போம், நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த ரேவதி இந்த ஆஃபீஸில் நிரந்தரமாக இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி பிரியா வந்து அவள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம கார்த்தி ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு இது எப்படி ஃபைல் மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பிரியாவோட ஃப்ரெண்டு சொல்கிறா, போச்சுடி பிரியா, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இளையராஜா வந்து எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டு இருக்காங்க, ஒழுங்கு மரியாதையா நீங்களே உண்மையை சொல்லிடுங்க, அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி நம்ம இளையராஜா கேட்க, நம்ம கார்த்திக்கு பிரியா மேலே டவுட் வந்துருச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே இந்த பிரியா தான் ஏதோ எடுக்க முடக்கா பண்ணிட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு சந்தேகம் இருந்துச்சு. இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமேட்டு நம்ம கார்த்தி பிரியாவை சும்மாவே விட மாட்டாரு. இதுக்கப்புறம் கதைக்கிழமை எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.